ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி. 28/2/2026 தொடங்கிய இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய போர் 11/3/2026 இன்று வரை 14 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுவே பல பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகிறது. எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிகிறது. காரணம், ஆன்மநேயம் இல்லை, ஒருமை உணர்வு இல்லை, தயவு இல்லை. இவர்களை தயவு உள்ளங்களாக மாற்றி போரை நிறுத்தி உலகோரை காப்பாற்றுங்கள். அருட்பெருஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச சர்க்குருவே தயவு புரியுங்கள். இதுவே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க சாதுக்களின் தயவான விண்ணப்பம். தயவுடன் அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அருட்பிரகாசம் பெருமானே, உலகலாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன். நம் பெருமான் தானே எனக்கு தனித்து ஆகிய உலகமெல்லாம் ஒளிவடிவாக அருள் அரசா செய்யும் இறைவா, தற்சமயம் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய போர் நடந்து எண்ணற்ற உயிர்கள் செத்து மடிகின்றன. இவ்வாறு அந்த உயிர்களெல்லாம் இரவாமல் காத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருள் புரிவராக. இந்த விண்ணப்பத்தை நமது சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க சாதுக்கள் எல்லோரும் செய்ய போர் நிறுத்தமாகி எல்லா உயிரும் இன்பமடைய நாம் பிரார்த்திப்போம் நம் குருநாதனிடம் தயவுடன். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச எம் சர்க்குருவின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகக்கூடும். நம் பெருமான் அடிமை பேர் என்ற தலைப்பில் 10வது பாடலில் நான் செய்த நற்றவன்தான் யாதோ நவிட்டரிது வான் செய்த தேவரெல்லாம் வந்தேவள் தான் செய்து அம்பலம் என்றே துதிக்க தான் வந்து என்னுட் கலந்தான் அம்பலவன் தன் அருளினால் என இப்பாடலை பதிவு செய்கின்றார். அம்பலவன் தன் அருள் என்பது யுவகாருண்ய ஒழுக்கம் 4ஆம் பத்தியில் அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். யுவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். அதனால் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடுமை அல்லாது வேறொன்றினால் இறைவனின் அருளை பெறக்கூடாது என உறுதிபட கூறியவர் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என திருவள்ளுவக்கொடலார் வாக்கிற்கிணங்க 23/867 வைகாசி 11 சத்திய தர்மசாலை நிறுவி அன்றே ஞான சிங்காதன பீடம் அமைத்து கிணறு வெட்டி சத்திய தர்மசாலை நிறுவி அன்றே ஏழைகள் பசியை போக்கி அன்றே சிதம்பர வெங்கடசுப்பு தீட்சதரை கொண்டு யுவகாருண்ய ஒழுக்க முதற் பகுதியை வாசித்து இதன் பலன் என்ன என்பதை இந்த மாந்தர் குலம் அறிய நம் பெருமான் செய்தார். ஆக அருளை பெற்றவுடன் இயற்கை உண்மை கடவுள் இவருடன் கலக்கிறார். இதனை வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடவே தேனிருக்கும் மலரமையில் பள்ளி கரையினுடைய திருவடி சேர்ந்தல்க என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கு நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் வந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே என
நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள். நவிற்றறிது வான் செய்த தேவரலாம் வந்தோர் தான் செய்த அம்பலம் என்றே மதிக்க. அவர்கள் யாரும் இதுவரை ஏன் மதிக்கின்றார்கள் எனில், இவர் உயிர்கள் பால் தயவும் ஆண்டவரிடத்தும் அன்பும் கொண்டு கடவுள் நிலையிலிருந்து அம்மையமானார்கள். ஆனால் அவர் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு வைத்ததனால் அதற்குரிய நிலையை பெற்றனர். பரம ஆகாச சொற்பரான இயற்கை உண்மட கடவுளாக ஐயா மாறி எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின என்கின்றார். அதனால் தான் நான் இப்பொழுது இந்த உலக யுத்தத்திற்கு விண்ணப்பம் செய்கின்றோம். நம் பெருமான் காப்பார். நான் செய்த நற்றமந்தான் யாதோ விவகாரணை ஒழுக்கமே மிகப்பெரிய தவம். இதனை தவம் வளர் தயையே, தயை வளர் தவமே, தவம் நிறை தயவு வளர் சதுரே ஆக கடவுளுடைய அருள் ஒளி, நம்முடைய இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி, தயவு ஒளியுடன் கலந்து நாம் தயவினால் தயவண்ணமாகி நிற்கும்போது நம்முடைய தயவு ஒளி பெற்றால் ஆன்ம அருள் ஒளி தந்தே கூடும். அதனால்தான் பெருமான் தானானான் தானே நானானான் என்னுடைய நாயகனானான் வானானான் அம்பலத்தை மான் என்றொரு பாடலில் பதிவு செய்வார். மேலும் நோவாத நோன்பு எனைப்போல் நோற்ற வரும், எஞ்ஞான்றும் சாகாவரம் எனைப்போல் சார்ந்து வரும், தேவானின் பேரருளை பெற்றவர் யார் உலர் சற்றேனி அறையன இறைவனிடமே எனும் பெருமான் துணிந்து கேள்வி கேட்கக்கூடியவர். அவ்வாறு நம் பெருமான் கூறுபவற்றை நாம் அலட்சியம் செய்தார் 100% நம்பி அக்கம்பக்கம் பாராது நாம் பெருமான் கூறியபடி உயிர்கருணை வழிபாடவாக்கி இறைவன் இருப்பிடமாகிய நமது புருவமத்தியில் கவனம் வைத்து தினசரி ஒளி நெறி வழி அக தியானம் செய்ய செய்ய எல்லாம் செயல்கூடும். திருச்சிற்றம்பலம். ராமலிங்காபயம்.